வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சருடைய வீடியோ. அதாவது முதலமைச்சர் வந்து கார்ல ஏற போகும்போது அப்படியே பத்திரிகையாளரை கை காமிட்டி இப்படி காமிக்கிறார், முடிஞ்சுது அப்படின்னு. இது வந்து ஒரு மாஸ் ரியாக்ஷன், ரொம்ப மாசான ஒரு விஷயம். ஸ்டாலின் சாதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 200 ரூபா ஊப்பிக்களும் இந்த சோகால்டு திமுகவினுடைய கொத்தடிமை ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோழி முடிஞ்சுது, தமிழ்நாட்டினுடைய சோழி முடியுது, இந்த மக்களுடைய சோழி முடியுது அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். அதுதான் தினம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு எடுத்துக்காட்டுது. இது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தான் எடுத்துக்காட்டணும் இல்லை, எல்லா சம்பவங்களுமே அப்படிதான் நடைபெறுகிறது. நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில இடைக்காட்டுன்னு சொல்லக்கூடிய ஊர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சின்னு சொன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், 2 தினங்களுக்கு முன்பாக மார்ச் 2ஆம் தேதி இதே திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம், சாதிய வன்முறை தாக்குதல். கண்ணுல கண்டவங்க மேலெல்லாம் அருவாளை எடுத்து வீசக்கூடிய வெட்டக்கூடிய சூழல் பார்த்தோம். அதுல 2 பேர், ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தரும் ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரும், செங்கல் சூழலை பொழப்புக்காக வந்தவன் தமிழ்நாட்டில் உயிரை விட்டுருக்கிறான். இந்த சம்பவம் நடைபெற்று இதனுடைய இரத்தக்கரை காயல எவ்வளவு பெரிய மக்கள் போராடினாங்க, எவ்வளவு பிரச்சனை ஆச்சுது. அந்த இரத்தக்கரை காய்வதற்கு முன்பாக மறுபடி அந்த சிவகங்கை மாவட்டத்துல இந்த இடைக்காட்டூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 3 பைக்கில் 9 ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் போதையில, கடுமையான போதையில அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று, பேருந்து நிலையத்தில் நின்று ராஜுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட வீணா போய் வம்பெழுத்து அவரை சரமாரி தாக்குதல் நடத்தி அவரை துரத்திருக்காரு. அவர் அங்கிருந்து தப்பிச்சு அவர் ஊருக்கு ஓடி வந்திருக்கிறாரு. அந்த ஊருக்குள்ள புகுந்து கண்ணுல கிடைச்ச எல்லாரையுமே சரமாரியாக வெட்டி இருக்கிறது இந்த போதை கும்பல், இந்த ஆதிக்க சாதி வெறிபிடித்த அயோக்கிய கும்பல். இது நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கடந்த 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு நாங்கள் சமூக நீதி ஆட்சி செய்கிறோம், நாங்கள் பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம் சொல்லக்கூடிய இந்த திமுகவினுடைய இந்த விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடல் மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய நிலத்துல இப்படிப்பட்ட சமூக நீதிக்கு எதிராக சாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடைபெறுது சொன்னா இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா. நாங்கள் பெரியார் மண், இது பெரியார் மண், பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், கடந்த 50 வருஷமா நீங்க தான் ஆட்சி செஞ்சு புடுங்கிற லட்சணம் ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இவன் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அவனை சர மாதிரியாக வெட்டக்கூடிய மனநிலை இருக்கு தெரியுமா. இது எங்க இருந்து வந்துச்சு? ஒரு காலத்துல இருந்துச்சு, சாதி இருந்துச்சு, சாதிய பாகுபாடு இருந்துச்சு, தீண்டாமை இருந்துச்சு, எங்க தெருவுக்குள்ள வரக்கூடாது, எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இந்த சாதியை சேர்ந்தவன் அவங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அன்னைக்கு கல்வி கிடையாது, படிப்பறிவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு கூட இந்த மாதிரி கும்பல் படுகொலைகள், கும்பல் தாக்குதல்கள் எதுவுமே இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கல்வி பெற்று, எல்லாருமே கல்வி பெற்று, இந்த சாதி மதம் இன மொழி எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லி பேசக்கூடிய இடத்துல தொடர்ந்து இதே மாதிரியான அயோக்கியத்தனமான செயல்கள் நடைபெறுதுன்னு சொன்னா இதற்கு யார் பொறுப்புனா முழுக்க அரசு தான் பொறுப்பு. இது எந்த அரசாங்கம் தான் சரி, இந்த அரசும் இந்த அரசியல்வாதிகளும் தான் இன்றைக்கு இந்த சாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம். பெரியார் வழியில நீங்க ஆட்சி செய்தாலும் சரி, அண்ணா வழியில் ஆட்சி செய்தாலும் சரி, சமூக நீதி பாதையில் ஆட்சி செய்யணும்னு சொன்னாலும் சரி, சாதி பார்த்து வேட்பாளரை நிப்பாட்டுறது, இந்த ஒவ்வொரு கட்சியினுடைய அமைச்சர்களும் சாதிய சங்கங்களை ஊட்டி வளர்க்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை சாதியை மையப்படுத்தி அரசியல் செய்வதனுடைய காரணம் தான் இந்த சாதிய படுகொலைகளுக்கு, இந்த சாதிய வன்முறை வெறியாட்டங்களுக்கு காரணம். எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கல. எந்த விதமான ஒரு சம்பவம் நடந்தா நம்ம விட்டுறலாம். ஆனா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், வேங்கை வயல்ல தொடங்கி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில்ல தொடங்கி இதே சிவகங்கையில ஒரு வருஷத்துக்கு முன்பாக புல்லட் ஓட்டினான்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் கையை வெட்டி இருக்கிறாங்க. தூத்துக்குடியில ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடலான்னு சொல்லி அவனை வெட்டி இருக்கிறாங்க. நாங்குநேரியில ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு பையன், சின்னசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன், நல்லா படிச்சான், வகுப்புல நல்லா படிப்பு, நல்ல பேர் இருக்குன்னு சொல்லி அதனால அவன் மேல வன்முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவன் மேல தாக்குதல் நடத்தின அதே கும்பலை சேர்ந்த 2 பேர் தான் 2 தினங்களுக்கு முன்பாக இதே நாங்குநேரில் இந்த படுகொலையும் இந்த 9 பேர் வெட்டி இருக்கிறாங்க.
இவர்களுடைய நோக்கமே கெத்து காட்டணும். நாங்கள் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நாங்க கெத்து காட்டணும், எங்க சமூக மக்கள் மத்தியில் நாங்க ஒரு பெரிய போராளி அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படிங்கிறதா இவருடைய எண்ணம். நான் கேட்கிறேன், எவ்வளோ பேர் என்கவுண்டர் நடக்குது, என்கவுண்டருக்கு நம்ம எதிரானவர்கள் தான். ஆனா இந்த சாதி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் என்கவுண்டர் நடக்கல. என்கவுண்டர் ஆதரிக்கக்கூடிய நபரும் கிடையாது, அது தேவையும் கிடையாது. நான் இருந்தாலும் சொல்றேன், காவல் நிலையங்கள்ல சாதி பார்த்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் வேலை செய்யறாங்க. இந்த சம்பவம் கூட நேற்றைக்கு சிவகங்கையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் கூட முதல்ல காவல்துறை அந்த மக்களை மிரட்டி இருக்கு, சம்பவத்தை யாருமே வெளியே பேசக்கூடாது. அந்த சம்பவம் நடந்த சிசிடிவி கேமரா அதனுடைய பதிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மறுநாளைக்கு நமக்கு தெரியுது. இந்த அளவுக்கு மோசமான நிலை தான் இருக்கணும். எந்த பிரச்சனையை கொண்டு போனாலும் காவல்துறையில சரியான நடவடிக்கை எடுப்பது கிடையாது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. சாதி வெளியே வந்து சாதி சாதி கிடையாது சமத்துவம்னு சொல்லி பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள சாதியை ஊக்குவிக்கக்கூடிய நிலை நடைபெறக்கூடிய காரணம் தான் இது. எல்லாத்துக்கும் மேல கடந்த 2016 இருந்து 2011 இருந்து 2021 வரையிலும் போராளியாக இருந்த கட்சிகள் இந்த மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்து, அதுவும் இந்த போல சாதிய மோதல்கள் சாதிய பிரச்சனைகளை தொடர்ந்து அட்ரஸ் பண்ணி, இதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு சொன்னா உடனடியாக உண்மை கண்டறியும் குழு போய் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நெருக்கடி கொடுத்த அந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு வாய் மூடி இருக்கிறாங்க. சில பேர் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான். சமூக நீதியை பாதுகாக்கிறோம், சமத்துவத்தை பாதுகாக்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறோம் சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இதை பார்த்து என்ன முடிவெடுக்க போறீங்க? என்ன முடிவெடுக்க போறீங்க? முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு ஆற்றால் அந்த எம்எல்ஏ பதவிக்கு கட்சியை கொண்டு அடமானம் வைத்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த மாதிரி நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை கேள்வி கேட்க முடியல. நீங்க கேள்வி கேட்காததுனால்தான் அரசுக்கு போதுமான அழுத்தங்கள் இல்லை. அதனாலதான் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. கூட்டணி நீங்க 1000 கட்சி கூட வச்சுக்கோங்க, தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைங்க, கொள்கையை கொண்டு அடமானம் வைக்கக்கூடிய வேலையை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த நலன் சார்ந்து உழைத்த கட்சிகள் செய்த காரணத்தினால்தான் இந்த அயோக்கியத்தனம் நடைபெறுகிறது. 2 நாளைக்கு முன்னாடி நாங்குநேரில் நடைபெற்ற சம்பவம் இதே. இது திமுக அதிமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா திருமாவளவன் அண்ணன் நாங்குநேர்லயே படுத்து கிடப்பாரு. ஆமா, வைகோ அங்க போய் படுத்து கிடப்பாரு, ஜவாஹர்லால் அவர்கள் அங்கேயே போய் படுத்து கிடப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் யாராவது அங்க போய் படுத்து கிடப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாதி கூட ஒருத்தர் கூட அங்க போய் பார்க்கல. அதனுடைய விளைவு அடுத்த இடத்துல. பேருக்கு ஒரு கண்டனம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பேருக்கு ஒரு கண்டனம், ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கைகளும் கிடையாது. அதனாலதான் இதுக்கு நான் அந்த நாங்குநேரி சம்பவத்துல கூட பாதிக்கப்பட்டவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொலைபேசியில உரையாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் செய்தியை பார்த்தேன். எவ்வளவு வேதனை தெரியுமா? உங்ககிட்ட அந்த மக்கள் உரையாடுறாங்கன்னு சொன்னா உங்களை நம்புறாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, எங்களுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கிறது, எங்க கூட நீங்க நிப்பீங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. கவின் ஆணவ படுகொலை நடக்கும் போது கவினுடைய தந்தை சொன்னார், எங்க அண்ணன் திருமாவளவனை பார்த்துருப்பாரு, வீடியோ வைரல் ஆச்சு, எங்க அண்ணன் திருமாவளவன் நான் பேசாச்சு, அவர் சும்மா விட மாட்டார், திருமாவளவன் இதை பார்த்துருப்பாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு காரணமான அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை. எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உங்களை நம்பின உங்களுடைய தொண்டர்களுக்கு, உங்களை நம்பிய உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க காட்டக்கூடிய விசுவாசம் இதுதானா? நீங்க காட்டக்கூடிய அன்பு இதுதானா? ஏன் இது நடக்குது? எல்லாம் ஒரே விஷயம் தான், தேர்தலில் சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த அயோக்கிய திமுகவுக்கு தொடர்ந்து நீங்க வக்காலத்து வாங்கக்கூடிய காரணத்தினால நம்மளை எதிர்ப்பதற்கு பெருசா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மோனோபாலி பாலிடிக்ஸை உருவாக்கி நான் தான் இருக்கிறேன், என்னத்தான் நீங்க நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்த காரணத்தினாலதான் திமுக இந்த மாதிரியான விஷயங்கள்ல சட்டம் செய்யாம ஒரு பக்கத்துல வெளியே வந்து இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக நாங்க பேசுறோம்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்துல இந்த சாதிய அரசியலை ஊக்குவிக்கக்கூடிய காரணம் நடைபெறுகிறது. நீங்க பாருங்க, இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்துல எத்தனை ஊர்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கொண்டு போறதுக்கு தடை அவங்க விதிக்கிறாங்க பாருங்க. வண்டியில் இருந்துச்சுன்னா அந்த கொடியை எடுத்துட்டு தான் அந்த பிரச்சார வாகனத்தையே உள்ள விடுவாங்க. கடந்த தேர்தலே நடைபெற்றது.
இந்த தேர்தலே அது நடைபெறும். அப்போவாவது மக்கள் திருந்துவார்களா? இந்த பிஜேபியை காமிச்சு பூச்சாண்டியை காமிச்சு பிஜேபி வந்தா என்னென்ன அயோக்கியத்தனங்கள் தமிழ்நாட்டில் நடக்குமோ அது எல்லாம் பல மடங்கு அதிகமா திமுக ஆட்சியில் நடைபெறுது. பிஜேபி நாம ஏன் எதுக்குறோம்? பிஜேபி வந்தா சாதிய மோதல்கள் யூபியில நடக்குது, மத்திய பிரதேசத்தில் நடக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அளவு துன்பம் நிகழும், தமிழ்நாட்டில் நடக்குது. பிஜேபி வந்தா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படுவார்கள், தமிழ்நாட்டில் திமுக அரசுல நடக்குது. அப்புறம் பிஜேபி வந்தா திமுக வந்தா எல்லாம் வந்தா ஒண்ணு தானே. பிஜேபி வந்தா என்ன நடக்குமோ அதே திமுக வந்தா நடக்குதுன்னு சொன்னா, பிஜேபி வந்தா இது நடக்கும், திமுக வந்தாலும் இது நடக்கும், நாம வந்தா இது நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வேணும். அது உங்களுக்கு இல்ல. பலவீனமான சூழல்ல இருந்து கொண்டு எப்படியாவது எம்எல்ஏ ஆனா போதும்னு நிக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் வந்தா, தமிழக வெற்றி கழகம் வந்தா, விஜய் வந்தா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கான முடிவு கட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான சட்டத்திட்டங்களை வகுப்பதற்கான தைரியமும் தெம்பும் எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் அதை முன்னிறுத்தி தான் போகிறது. தலைவர்கள் வேணும்னா எங்க வேணா கூட்டணிக்கு பயந்து இந்த பிரச்சனைகளை பேசாம இருக்கலாம். மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் அதற்கு எதிராக புரட்சி செய்ய தயாராகி விட்டார்கள். தேர்தலில் ஒரு விரல் புரட்சி அவர்கள் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.